அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்க வேண்டும். அன்பு தேவ ஜனமே, அவருடைய கிருபை இல்லை என்றால் நிற்பதும் நிர்மூலம் ஆகாதிருப்பதும் அவருடைய கிருபை. நாம் நிர்மூலம் ஆகாதபடி இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அவருடைய கிருபை மாத்திரம்தான். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, செவ்வியம் தமிழ் பாப்டிஸ்ட் திருச்சபையின் சார்பாக இந்த நாளில் உங்களை தொலைக்காட்சியில் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை முழுவதும் ஆசீர்வாதமாய் பிரயோஜனப்படுத்தி தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்கள் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். எல்லாரும் வாய்களை திறந்து உற்சாகமாய் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே என்ற பாடலை கரங்களை தட்டி பாடுவோம். தேவ மகிமை வெளிப்படும்படியாய், பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை உணரும்படியாய் எல்லோரும் கரங்களை தட்டி பாடுவோம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. ஆமென். எல்லோரும் கரங்களை தட்டி, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்து நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டு அவர் நெஞ்சார நம்மை அணைக்கிற தேவன். மனிதனுடைய அன்பு மாறலாம், இயேசுடைய அன்பு என்றும் எப்பொழுதும் மாறாததான். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாற்றிவிட்டேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாற்றிவிட்டேன். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தேன். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துவீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. ஹல்லேலூயா. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஆண்டுடைய சமூகத்திலே நாம் சாய்ந்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். இதே தெய்வம், எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசமடைவோம்.
தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எல்லாரும் உற்சாகமா கரங்களை தட்டி எனது தலைவன் இயேசுராஜன், அவரை நாம் போற்றுவது உண்மை என்றால், அவரை எனது தலைவன் குடும்பத்தின் தலைவர் என்று சொல்வது உண்மை என்றால், இன்றைக்கு நிச்சயம் ஒரு மாறுதலை ஆண்டவர் கொடுக்கிறவர் இருக்கிறார். நம்மோடு கூட பேசுகிறவர், அவர் பெரியவர், பெரிய கருணை செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசமடைவே, பரவசமடைவே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து, நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவே, நிம்மதி அடைவே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட சத்தியத்தின் திருவார்த்தையை அவளோடு கூட கேட்கும்படியாய் காணப்படுகின்ற அன்பின் மக்களோடு இயேசு பேசுவார். தொடர்ந்து அநேகர் தொடர்பு கொள்கிறீர்கள். கர்த்தர் உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். உலகத்தின் இரட்சகராகிய இயேசு ஒருவரே. இப்படிப்பட்டதான நிகழ்வுகளை பார்ப்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் 16 அதிகாரம் 20 வசனம்.
சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். ஆண்டவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்க வேண்டும். அன்பு தேவ ஜனமே, அவருடைய கிருபை இல்லை என்றால் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபை. நாம் நிர்மூலமாகாதபடி இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அவருடைய கிருபை மாத்திரம்தான். இப்படிப்பட்டதான என் தேவனை நாம் ஒரு நாளும் மறக்கவே கூடாது. அவர் நம்மை அறிந்தவராயிருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். நாம் அவரிடத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை வேதம் திட்டவட்டமாய் நமக்கு கற்பித்து கொடுக்கிறது. எடுத்துக்கொள்ளுங்கள், 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 13 வசனத்தை வாசியுங்கள். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு நமக்கு சொல்லுகின்ற வார்த்தை விழித்திருங்கள். நம்முடைய விழிப்புணர்வு எப்படி இருக்கிறது? நாம் கேட்கிறோம், ஆண்டவரிடத்திலே பேசுகிறோம், நாம் விழிப்போடு கூட இருக்கிறோமா? வேதம் சொல்கிறது, அவர் நமக்காய் காரியங்களை செய்கிற தேவன், நமக்காய் காரியங்களை இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அவர் நமக்காய் விழித்து கொண்டிருக்கிறார். நம்மை அறிந்தவர், சாத்தானுடைய தலையை நசுக்கும்படியாய் சமாதானத்தின் தேவன் தாமே அப்படிப்பட்டதான கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். நசுக்கி போடும்படியாய் இன்னும் பிரச்சனை ஓயவில்லை, இன்னும் பிரச்சனை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்று நாம் ஒருவேளை நினைப்பது உண்மை என்றால், நாம் நினைத்து கொள்ள வேண்டிய காரியம், நம்மிடத்திலே விழிப்பு இல்லை, விழிப்புணர்வில்லை. உலகத்திலே பலவிதமான காரியங்கள் விழிப்புணர்வு என்று சொல்லப்படுகின்ற காரியத்திலே நாம் விழிப்போடு கூட பார்க்கிறோம். பொய்யை நம்பி, மாயையை நம்பி கடந்து போகிற ஒரு மக்களாயிருக்கும். ஆனால் வேதம் திட்டவட்டமாய் சொல்கிறது, விழித்திருங்கள், நாம் விழித்திருக்க வேண்டும். ஏன்? பிசாசு யாரை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல வகை தேடுகிறான். தெளிந்த புத்தி, ஒரு விழிப்புணர்வு நமக்கு தேவை. அந்த விழிப்பற்ற மக்களாய் இருக்கிறபடினால்தான் நம்முடைய சமாதானத்தை பிசாசானவன் எப்படியாகிலும் குடும்பங்களிலே, திருச்சபையிலே, வியாபார ஸ்தலத்திலே, வேலை செய்கின்ற இடத்திலே எப்படியாகிலும் நம்முடைய காரியங்களை மாற்றி போடும்படியாய் பிசாசுடைய கிரியை காணப்படுகிறது. இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்கள், நமக்கு சாத்தானுடைய தலையை பாதத்திற்கு நசைக்கு போடுவாராக என்று சொல்லுகிற சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சீக்கிரமாய் நம்முடைய காரியங்கள் எல்லாம் அவர் மாற்றப் போகிறார், நம்முடைய பிரச்சனைகளை மாற்றப் போகிறார். வேதனையாய் அழுது கொண்டிருக்கிறாய் அல்லவா? கண்ணீரோடு கூட அழுது கொண்டிருக்கிறாய் அல்லவா? ஆண்டவரே, இன்னுமாய் ஜெபித்து கொண்டிருக்கிற காரியத்திலே எனக்கு விடுதலை இல்லை, போராட்டம், நிந்தை, அவமானம், வேதனை நினைக்கிறாயா? விழித்திருங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு சொல்லப்படுகின்ற வாக்கின் வார்த்தை நிறைவு செய்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரம். அவரிடத்திலே பேசுவோம். விழித்திருங்கள் என்றதான காரியத்திலே நாம் விழிப்போடு கூட இருக்க வேண்டும். சமாதானமற்ற நிலைமையில் இருக்கிறீர்களா? விழித்திருங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட கிருபை இருப்பதாக என்று சொல்லுகிற தேவனுடைய வார்த்தை மாறவே மாறாது. நீங்கள் விழித்திருந்து கவனித்து பாருங்கள். ஆண்டவருடைய வசனத்திலே ஒரு விழிப்புணர்வாய் இருப்பது உண்மை என்றால், ஆண்டவர் நிச்சயமாய் சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் பாதத்துக்கு கீழே நசைக்கி போடுவாராக. நசைக்கி போடுகிற தேவன் மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். ஆண்டவர் நிச்சயம் இந்த மாதத்தில் எனக்கு செய்வார், இந்த மாதத்தில் என்னுடைய காரியத்தை அவர் நிறைவு செய்வார், இந்த வருடம் காரியத்தை நிறைவு செய்வார் என்ற நிச்சயத்திற்குள்ளே விசுவாசமாயிருங்கள். அதுதான் வேதம் சொல்லி, நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயம். நாம் சில சூழ்நிலையிலே விழிப்பாய் இருக்கிறோம், ஆனால்
விசுவாசத்திலே உறுதியற்றவர்களாய் இருக்கிறோம். அந்த விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். நிச்சயமாய் ஆண்டவர் எனக்கு திருமணத்தை ஒழுங்கு செய்வார். நிச்சயமாய் கர்ப்பத்தின் கனி எனக்கு கொடுக்கப்படும். நிச்சயமாய் என் தொழில் மாற்றப்படும். நிச்சயமாய் என் பிள்ளை ரட்சிக்கப்படுவான். நிச்சயமாய் என் பிள்ளைக்கு ஒரு நல்ல விசேஷமான காரியம் நடைபெறும். நல்ல வேலை கிடைக்கும். வேலையிலே போராட்டம். ஜெபித்து கொண்டிருக்கிறாய், உண்மைதான். பலவிதமான தேவைகள் இருக்கிறது. ஆண்டவரே, இந்த கொஞ்ச வருமானத்தை வைத்து நான் எப்படி என்னுடைய பிழைப்பை நடத்த முடியும் என்று அழுது கொண்டிருக்கிறாய் அல்லவா? விசுவாசத்தோடு கூட இருங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் ஒரு மாறுதலை கொடுக்கிற தேவன். அவர் சொல்லுகிறார், உங்களை பார்த்து திடன் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஆண்டவர் நம்முடைய காரியங்களை நினைந்தருளும்படியாய் விசுவாசத்திலே நினைத்தருகிற தேவன், அதிலே நிலைத்திருங்கள் என்று சொல்கிறார். நாம் நிலைத்திருக்க வேண்டும், உறுதியாய் இருக்க வேண்டும். உறுதியாய் இருப்பது உண்மை என்றால் ஆண்டவர் எனக்காய் நன்மையை செய்வார். ஆண்டவர் எனக்காய் நன்மை செய்வார். நாம் யாரிடத்திலோ போகிறோம் அல்லவா? உலகத்தின் வாழ்கிற மக்களிடத்திலே போய் கெஞ்சுகிறோம், கதறுகிறோம், அழுகிறோம். அவர்கள் ஒருவேளை உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய கடினம், உங்களுடைய கஷ்டம், உங்களுடைய வேதனை எல்லாவற்றையும் கேட்பார்கள். செய்கின்ற மனநிலைமையில் இருந்தாலும் அவர்கள் செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் ஒருவேளை உனக்கு அந்த வாய்ப்பு, கல்வி தகுதி இருக்கிறது, திறமை இருக்கிறது. ஒருவேளை அந்த தகுதி வாய்ப்பு உனக்கு கிடைத்துவிட்டு நீ உயர்வடைந்து விட்டால் இது நிமித்தமாய் உன் குடும்பம் உயர்ந்து விடுமே என்றதான ஒரு சிந்தனை தான். ஆகவேதான் ஆண்டவர் சொல்கிறார், சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் பிசாசை உங்கள் பாதப்படியிலே நசுக்கி போடுவார். இப்படிப்பட்டதான காரியங்களிலே ஒருவேளை நீ அனுபவித்திருக்கலாம். ஆமாண்டவரே, நிச்சயம் உண்மைதான். பலரிடத்திலே நான் கண்டேன், பலரிடத்திலே நான் போனேன், பலவிதமான காரியங்களை நான் பார்த்தேன். ஆனால் எனக்கு ஒரு முடிவில்லை. இன்னுமாய் என்னுடைய கதறல், என் குடும்பத்தை நான் காப்பாற்ற வேண்டும், என் குடும்பம் ஆசீர்வாதமாய் மாற வேண்டும், என் தகப்பன் குடித்து கொண்டு இருக்கிறார், இன்னுமாய் அவருடைய மாற்றம் இல்லை ஏன் என்று கேட்கும் பொழுது குடும்பத்திலே குழப்பம், இது நிமித்தமாய் வேதனை. அழுது கொண்டிருக்கிறாய் அல்லவா? விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். ஆண்டவர் திட்டவட்டமாய் சொல்கிறார், அந்த விசுவாசத்தில் நாம் நிலைத்திருப்பது உண்மை என்றால் ஆண்டவர் உனக்கு குறித்ததை அவர் நிறைவு செய்வார். 38 வருடமாய் ஒரே இடத்துல இருந்ததான ஒரு மனிதனுடைய வேதனை எத்தனை பெரிய வேதனை. அவரை பார்க்கிறார்கள், கடந்து போவார்கள், பேசுவார்கள். ஆனால் அந்த பெதஸ்தா குளம் கலக்கப்படுகின்ற நேரத்திலே என்னை இறக்கி விடுவதற்கு ஒருவருமே இல்லை என்றதான வேதனை. அவர் நினைப்பதெல்லாம் அந்த குளத்திலே விசுவாசத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். உண்மைதான், அநேக மக்கள் சுகம் பெறுகிறார்கள், உண்மைதான். ஆனால் அந்த இடத்தில் என்னை அழைத்து கொண்டு போய் எனக்கு சுகத்தை கொடுக்கிறவர் ஒருவருமே இல்லை நினைக்கிறாயா? அப்படிப்பட்ட சூழ்நிலை உனக்கு வருடங்கள் கடந்து போகிறது, மாதங்கள் கடந்து போய்விட்டது. ஆண்டவரே, ஒன்றுமே ஒரு முடிவில்லை, நான் இருக்கிற வண்ணமாவே ஒரே இடத்துல இருக்கிறேனே என்று நினைக்கிறாயா? ஆண்டவர் கடந்து வருகிறவராக இருக்கிறார். அதுதான் வேதம் சொல்கிறது, நிலைத்திருங்கள், நிலைத்திருங்கள், நீங்கள் புருஷராயிருங்கள், புருஷராயிருங்கள். ஒரு தகப்பன் எப்படி ஒரு குடும்பத்திற்காய் கடினமாய் உழைத்து நிச்சயம் ஒரு முன்னேற்றம் வரும், என் வாழ்க்கையிலே, என் குடும்பத்திலே ஒரு முன்னேற்றம் வரும், என் பிள்ளைகளை கொண்டு நான் முன்னேறுவேன் என்ற நிச்சயம் இருக்கிறதோ, அப்படியாய் நீங்கள் இருக்கும்போது அதிலே நீங்கள் திடன் கொள்ளும் பொழுது ஆண்டவர் காரியங்களை மாற்றுகிறவராயிருக்கிறார். ஆண்டவர் அருகே வந்தார், ஆண்டவர் அருகே வந்தார். படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்கிறதான காரியம் எத்தனை பெரிய உண்மையான விஷயம், எத்தனை பெரிய ஆச்சரியமான விஷயம், எத்தனை பெரிய கிருபை அவருக்கு கிடைத்தது. ஒருவருமே அவருக்கு உதவி செய்வார் இல்லை. ஒருவேளை பலவிதமான காரியங்களை சொல்லி இருக்கலாம், அழைத்து கொண்டு போ, கலக்கும்போது என்னை அதிலே முழுங்கும்படியாய் செய், இறக்கும்படியாய் செய் என்று ஒருவேளை கெஞ்சி இருக்கலாம், கதறி இருக்கலாம். ஆனால் நாட்கள் கடந்தது, வருடங்கள் கடந்தது, ஆனால் சுகம் பெறுகிற அனுபவம் இல்லை. பார்க்கின்ற அனுபவம் இருக்கிறது, பேசுகின்ற அனுபவம் இருக்கிறது, ஆனால் சரீரத்திலே எழுந்து நடக்கக்கூடிய உணர்வு இல்லை. இன்றைக்கு அநேக மக்கள் அப்படிதான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் என்னால் எழும்ப முடியவில்லையே. ஆம் பிரியமானவர்களே, எழும்ப முடியவில்லை. அதைதான் ஆண்டவர் சொல்கிறார், சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் பாதத்துக்கே நசுக்கி போடுவாராக. நம்முடைய தேவனுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. அவருடைய கிருபை நம்மோடு கூட இருப்பது உண்மை என்றால்
நமக்கு ஒரு பெரிய மாற்றம் காணப்படுகிறதாம். நமக்குள் ஒரு பெரிய மாற்றம் காணப்படுகிறதாம். அந்த மாற்றத்தை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு மக்களே, ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, உங்கள் காரியங்களை எல்லாம் அன்போடு செய்யப்பட கடவது. நம்முடைய காரியங்களை அன்போடு செய்ய வேண்டும். நீ நினைக்கிறாய், ஆண்டவரே நான் கடினத்தில் இருக்கிறேனே, என்னுடைய காரியத்தை நான் எப்படி அன்போடு கூட செய்ய முடியும் நினைக்கிறாயா? ஆண்டவர் உன்னை தான் அறிந்தவராயிருக்கிறார். ஒரு ஏழை மனிதத்தில் வந்த தேவன் அல்லவா? ஆண்டவர் உன்னையும் உன்னுடைய அன்பையும் அங்கீகரிக்கிற தேவனாயிருக்கிறார். லூக்கா 21ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், முதல் வசனத்தை வாசியுங்கள். அவர் கண் ஏறிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை ஓடுகிறதை கண்டார். கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது காணிக்கை பெட்டியிலே காணிக்கை போடுகிறதை பார்க்கிறார். யார்? ஐஸ்வர்யவான்கள், தனவந்தர்கள். இன்றைக்கு ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். என்னுடைய நிலைமை யாரும் பார்க்கவில்லை நினைக்கிறாயா? ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஐஸ்வர்யவானையும் பார்க்கிறார், உன்னுடைய நிலைமையும் பார்க்கிறார். நீ கவலைப்படாதே, ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். வேதம் அழகாய் சொல். மீண்டும் வாசிங்கள் அந்த வசனத்தை. அவர் கண்ணேறிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை ஓடுகிறதை கண்டார். பார்க்கிறார். அந்த அன்போடு கூட செய்கின்ற காரியத்தை ஆண்டவர் பார்க்கிறார். ஒரு காரியம் நாம் செய்ய முற்பட்டால் அது அன்போடு கூட செய்ய வேண்டுமாம். இங்கே தனவந்தர்கள், ஐஸ்வர்யவான்கள் போடுகிறதை ஆண்டவர் ஏறெடுத்து பார்க்கிறார். இவர்களுடைய அன்பு எப்படி வெளிப்படுகிறது? இன்றைக்கு நீ நினைக்கிறாயா? ஆண்டவர் மேன்மையானவர்களை பார்ப்பார், தாழ்ந்தவர்களை பார்க்க மாட்டார். எளிமையான மக்கள், சிறுமையும் எளிமையானவர்களை ஆண்டவர் புடிலிருந்து தூக்கெடுத்து ராஜாக்கள் மத்தியிலும் பிரபுக்கள் மத்தியிலும் அமர வைக்கிற தேவன். நீ எதற்கும் கவலைப்படாதே, நீ ஒன்றுக்கும் கவலைப்பட. இன்றைக்கு ஆண்டவருடைய சத்தியத்தின் திருவார்த்தை உனக்குள் இருக்கிறதை நீ அர்ப்பணிக்கும் பொழுது, உன் அன்பை வெளிப்படுத்தும் பொழுது, அந்த அன்பு வெளிப்படுகின்ற காரியத்தை தேவன் அறிந்தவராயிருக்கிறார். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதை கண்டு. யோசித்து பாருங்கள். ஆண்டவர் மேன்மை உள்ளவர்களை மாத்திரம் பார்க்கிற தேவன் அல்ல, எளிமையானவர்களையும் பார்க்கிறவர். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. எளிமை உள்ளவர்களையும் பார்க்கிறார், மேன்மை உள்ளவர்களையும் பார்க்கிறார். இங்கு யாரிடத்தில் அன்பு இருக்கிறது? யோசித்து பாருங்கள். நாம் குடும்பத்திலே எடுத்துக்கொண்டால், ஒருவேளை நாம் பணத்தில் குறைவுள்ளவர்களாய் அல்லது செல்வத்தில் குறைவுள்ளவர்களாய் இருந்தால் நமக்கு கனம் எப்படி கிடைக்கிறது? ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் சிலர் உயர்வான இடத்திலே உயர்வான பதிலே இருக்கும் பொழுது அவர்களுக்கு கனம் எப்படி கிடைக்கிறது? யோசித்து பாருங்கள். நாம் யோசிக்க வேண்டிய காரியம் இது. முக்கியமாய் குடும்பங்களிலே சமுதாயத்தில் நடக்கிற காரியம்தான். ஆனால் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. இயேசுவை தரித்து கொண்டிருக்கிற நீ, இயேசுவோடு கூட இருக்கிறோம் என்று கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நாம் எப்படி வாழ்கிறோம்? கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் கிறிஸ்து உடையவர்களாக இருக்க வேண்டும். நமக்குள் அப்படிப்பட்டதான அன்பு செலுத்துகின்ற காரியம் இருக்கிறதா? ஆனால் ஆண்டவர் 2 பேரையும் பார்க்கிறார். இயேசு அந்த விதவை காணிக்கைகிறதை கண்டு 3ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த ஏழை விதவை எல்லாரையும் பார்க்கிலும் அதிகமாய் போட்டால் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் ஒரு சர்டிஃபை பண்ணிவிட்டார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை சர்டிஃபை பண்ணிவிட்டால் ஒருவரும் ஒரு காலம் மாற்றவே முடியாது. அந்த அன்பை நீ வெளிப்படுத்தும் பொழுது, அந்த அன்பினுடைய எண்ணத்தை நீ பிரதிபலிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பார்க்கிறவராயிருக்கிறார். யார் எனக்கு நினைக்கிறாயா? உனக்காய் உதவி செய்கிறவர், உனக்காய் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் என் இயேசு ஒருவரே. திட்டவட்டமாய் தன்னிடத்தில் இருக்கிறதை செலுத்திவிட்டால் இன்றைக்கு
நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்தவன் என்று சொல்லுகிற தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரே தந்தருளதான அன்பு கூர்ந்த தேவன் அல்லவா? இன்றைக்கு அந்த கிறிஸ்துவை பின்பற்றுகிற அவரை இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் பார்க்கிறோமா? பிறருடைய நிலைமையை பார்க்கிறோமா? யோசித்து பாருங்க. இயேசு கண்டு மாத்திரமல்ல, அந்த காரியத்தை அழகாய் சொல்கிற இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டால் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 4ஆம் வசனத்தை வாசிங்கள். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததை எல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். நல்ல ஒரு சர்டிபிகேட். தன்னிடத்தில் இருக்கிறதை எல்லாவற்றையும் போட்டுவிட்டாள். ஐஸ்வர்யவான்கள் தன்னுடைய பூரணத்திலிருந்து கொடுக்கிறார்கள். இன்றைக்கு இயேசுவுக்கு நீ முழுமையான உள்ளத்தை கொடுப்பது உண்மை என்றால், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவாராக. நம்முடைய தேவனுடைய கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன் என்று சொல்லும்போது ஆண்டவர் நிச்சயமாய் நிறைவேற்கிறார். பார்க்கிற தேவன் தன்னிடத்தில் இருக்கிறதான எல்லாவற்றையும் அவள் போட்டுவிட்டாள் என்று சொல்லுகிற காரியம் தனக்கென்று எடுத்துக்கொள்ளவில்லை. இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் கொஞ்சம் ஆண்டவரோடு கூட பேசுகிறோம், அதிகமாய் மனிதரோடு கூட பேசுகிறோம். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நிலைத்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். நாம் விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். அன்பு தேவ மக்களே, நம்முடைய விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்கிறோமா? விழித்திருக்கிறோமா? அந்த விழிப்புணர்வு இல்லை. என் ஆண்டவரிடத்திலே நான் முழுமையாய் கொடுக்கும் பொழுது எனக்கு ஆண்டவர் நிச்சயமாய் எல்லா காரியத்தையும் செய்வார். நாம் அந்த சிந்தனையிலே திடன் கொள்கிற மக்களாய் இல்லை, புருஷனாய் இல்லை. அன்பு தேவஜனமே, ஆண்டவர் ஒரு வாக்கை நமக்கு கொடுக்கிறார் என்றால் அந்த வாக்கை எனக்கென்று எடுத்துக்கொள்வது உண்மை என்றால் நமக்கு ஒரு விழிப்பு தேவை, ஒரு விசுவாசத்திலே நிலைத்திருத்தல் தேவை. புருஷனாய் இருக்கும்படியாய் அதில் திடன் கொள்ளும்படியாய் ஆண்டவர் இன்றைக்கு என்னிடத்தில் இருக்கிற காரியத்தை நான் கொடுத்து விட்டேன், நிச்சயமாய் ஆண்டவர் எனக்கு பல மடங்கு கொடுப்பார். இன்றைக்கு நினைக்கிறோமா? நாம் நினைப்பதெல்லாம் 100க்கு 10 தசமபாகம் கொடுக்கிறோம் என்று தான் நினைத்துக்கொள்ளும். தன்னிடத்தில் இருக்கிறதான உள்ளத்தை கொடுங்கள், உங்களுடைய உள்ளத்தை கொடுங்கள், ஆண்டவரிடத்திலே கொடுங்கள். நாம் பாதி ஒருவருக்கும் பாதி இயேசுவுக்கும் நினைக்கிறோம், பாதி இயேசுவிடத்திலே பேசுகிறோம், பாதி மக்களிடத்திலே பேசுகிறோம், அல்லது 90% மக்களிடத்திலே பேசுகிறோம், 10% ஆண்டவரிடத்திலே. எப்படி ஆண்டவர் சமாதானத்தின் தேவன் தாமே நமக்கு சீக்கிரமாய் நம்முடைய பிரச்சனைகளை அவர் மாற்றுவார், நசுக்கி போடுவார். நம்மிடத்தில் ஒரு மனம் இல்லை, நம்மிடத்தில் ஒற்றுமை இல்லை, நம்மிடத்தில் நம்பிக்கை இல்லை, நம்மிடத்தில் விழிப்புணர்வு இல்லை, நம்மிடத்திலே விசுவாசம் இல்லை. இன்றைக்கு வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது, எப்படிப்பட்ட காரியமாய் இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்திலே மருத்துவர் சொல்லியிருக்கலாம், வியாபாரியுடைய நிபுணர் சொல்லியிருக்கலாம், பல வல்லுநர் சொல்லியிருக்கலாம், இது நடக்கவே நடக்காது, இது முடியவே முடியாது. ஆண்டவர் முடித்து கொடுக்கிறவர். இன்றைக்கு உன் மகள் கர்ப்பம் தரிக்க போகிறாள், இன்றைக்கு உன்னுடைய பிள்ளைக்கு நல்ல ஒரு தேவ செய்தி வரப்போகிறது, இன்றைக்கு ஒரு நல்ல விசேஷமான காரியம் உன் குடும்பத்திலே ஆண்டவர் நிறைவு செய்ய போகிறார். ஏன் தெரியுமா? முழு உள்ளத்தில் இருக்கிறதை அவர் இயேசுவின் பாதத்திலே இருக்கிற ஒரு எளிமையான சகோதரி அல்ல, இயேசு வந்த இடத்திலே அவள் அர்ப்பணித்து விட்டால் தன்னிடத்தில் இருந்ததான முழுமை அவளுக்கென்று காரியத்தை எடுத்துக்கொள்ளவில்லை. அன்பு தேவஜனமே, இன்றைக்கு முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு நீங்கள் ஆண்டவரிடத்திலே உங்களுடைய காரியங்களை வெளிப்படுத்துவது உண்மை என்றால் ஆண்டவர் நிச்சயமாய் காரியங்களை மகிமைப்படுத்த போகிறார். உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கப் போகிறது, நன்மை உண்டாகப் போகிறது. இதற்கென்று நான் எடுத்து வைத்துக் கொண்டேன் நினைக்கவே நினைக்காதீர்கள், நீங்கள் செய்யுங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் பன்மடங்கு ஆண்டவர் நமக்காய் ஆசீர்வாதங்களை செய்கிறவராயிருக்கிறார், நன்மை கொடுக்கிறவராக. தனக்கென்று எடுத்துக்கொள்ளாமல் பிறருக்காய் என்றதான காரியத்திலே நாம் நிலைத்திருப்பது உண்மை என்றால் பெற்றுக்கொண்டதான இந்த இன்பத்தின் சுவிசேஷத்தை
தேவ செய்தியை நாம் பிறருக்கும் சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்மிலே வாழ்கிறவராய், நம்மை ஆசீர்வதிக்கிறவராய், நம்மையும் சொல்லுகிறவராய் என் இயேசு நம்மோடு கூட பேசியிருக்கிறார். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். மகா கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான நாளிலே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, ஒரு விடுதலையின் சத்தியத்தை நீ கொடுத்திருக்கிறீர். அந்த விடுதலையின் சத்தியம் ஆண்டவரே உமக்குள் கீழ்ப்படிந்து உமக்குள் ஆண்டவரே மகிழ்ச்சி பெறுகிற காரியம் மாத்திரமல்ல, முழுமையாய் அந்த ஏழை விதவை கொடுத்தார்கள் அல்லவா, அப்படியா என் மக்கள் முழுமையாய் அவருடைய உள்ளத்தை உமக்கென்று கொடுக்கும்பொழுது அவருடைய இல்லத்தை நீ ஆசீர்வதிக்க போறீர், அவர் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போறீர், நன்மையான காரியங்களை செய்ய போகிறீர். செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தமும் விசேஷமாய் சத்தியத்தின் திருவார்த்தை கேட்ட அத்தனை மக்களோடும் தேவ கிருபை சமாதானம் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.